என் இனிய அன்பு உள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். வாழ்வதும் சாவதும் முன்னால் நாவல் பகுதி 7. வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம். ரஞ்சித் தன் காதலி சுவாதியோடு அவனது பிளாட்டில் தனிமையில் இருக்கும் போது அவனது செல்போன் ஒலித்தது. டிஸ்பிளே கயல் என்று காட்ட, கயல் வந்துட்டா சுவாதி என்றவன் அழைப்பை ஏற்றான். வெளியே நிக்கிறியா? இதோ வரேன் என்று கூறியவன் படுக்கையில் இருந்து எழ, சுவாதி போர்வையை எடுத்து போர்த்தி கொண்டு படுக்கையிலேயே படுத்திருந்தாள். இல்ல ரஞ்சித், நீ இப்ப எங்க இருக்க? எனக்கு உன்னுடைய உதவி தேவைப்படுது என்று ஒலித்தது கயலின் குரல். நான் நம்ம பிளாட்ல தான் இருக்கேன். ஆமா, பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சா? இல்ல, பிரச்சனை பெருசாயிடுச்சு. நான் இப்போ ஸ்டேஷன்ல இருக்கேன். நீ கொஞ்சம் ஸ்டேஷன் வரைக்கும் வரியா? ஸ்டேஷனுக்கா? எதுக்கு? நீ வந்து கையெழுத்து போட்டாதான் என்னால வெளியே வர முடியும். கையெழுத்தா? ஆமா. கையெழுத்து மட்டும்தானா? இல்ல, செக்யூரிட்டியா 50 லட்சம் கட்டி வைக்கணும். என்னது, 50 லட்சமா? ஆமா. 50 லட்சத்துக்கு நான் எங்க போறது? என்னுடைய அக்கௌண்ட்ல ஒரு 25 லட்சம் இருக்குது. நீ ஒரு 25 லட்சம் அரேஞ்ச் பண்ணா போதும். இல்லன்னா என்ன வெளியே அனுப்ப மாட்டாங்க. என்ன விளையாடுறியா? அங்க இப்ப என்ன பிரச்சனை ஓடிட்டு இருக்கு? நான் மெடிசினை மாத்தி கொடுத்துட்டதால அந்த பொண்ணு இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்கா. அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு டாக்டர் உறுதிப்படுத்தின பிறகு அவ குணமாகி வீட்டுக்கு போற வரைக்கும் கொடுத்த கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்க முடியாதுன்னு அந்த பொண்ணோட கணவர் சொல்லிட்டாரு. அந்த பொண்ணுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா ஓகே, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்கிக்கிறேன். இப்ப என்னால முடியாது அப்படின்னு திட்டவட்டமா சொல்லிட்டாரு. அவர் கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்குற வரைக்கும் நான் இங்கேயே இருக்கணும். இல்லனா 50 லட்சத்தை செக்யூரிட்டியா கொடுத்துட்டு நம்ம 2 பேருடைய பாஸ்போர்ட்டையும் ஸ்டேஷன்ல கொடுத்துட்டு சொந்த ஜாமீன்லயே நான் வீட்டுக்கு வந்துடலாம். அந்த பொண்ணுடைய கணவர் கேஸ வாபஸ் வாங்கினதுக்கு அப்புறமா பாஸ்போர்ட்டும் காசும் நம்ம கைக்கு வந்துடும். நோ, அதெல்லாம் முடியவே முடியாது. சுவாதி தங்கச்சி கல்யாணம் அடுத்த வாரம் பெங்களூர்ல இருக்கு. நான் சுவாதி கூட இந்தியா போறேன். இந்த நிலைமையில என்னால பாஸ்போர்ட் எல்லாம் அங்க ஸ்டேஷன்ல கொடுக்க முடியாது. இப்ப என்ன, அந்த பொண்ணுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு உறுதி ஆகுற வரைக்கும் நீ அங்க ஸ்டேஷன்ல இருக்கணும், அவ்வளவுதானே? இருந்துட்டு வா, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஸ்டேஷன்ல இல்ல ரஞ்சித், ஜெயில இருக்கணும். ஜெயில கொண்டு போய் அடைச்சிடுவாங்க. அதனால என்ன, அந்த பொண்ணுடைய கணவர் கேஸ வாபஸ் வாங்குற வரைக்கும் தானே. இருந்துட்டு வா. 50 லட்சத்தையும் பாஸ்போர்ட்டையும் அங்க ஸ்டேஷன்ல எல்லாம் கொடுக்க முடியாது. சரி ரஞ்சித், நீ இப்ப எங்க இருக்க? அதான் சொன்னேன்ல, நம்ம பிளாட்ல தான் இருக்கேன். சரி ரஞ்சித் என்றவள் அழைப்பை துண்டிக்க, எவ்வளவு ஈஸியா 50 லட்சத்தை கொடுத்து என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு வான்னு சொல்றா பாத்தியா? கொஞ்ச நாள் ஜெயில இருந்துட்டு வரட்டும், அப்பதான் அந்த ஜெயில விட என் கூட இருக்கிறது சொர்க்கம்னு அவளுக்கு புரியும் என்று கூறியபடியே செல்போனை படுக்கையில் போட்டுவிட்டு சுவாதி மீது பாய்ந்தான். அவ வீட்டுக்கு வர்ற வரைக்கும் நீ இங்கே இருந்துட்டு சுவாதி என்றவனை பிடித்து தள்ளியவள், அதுதான் என்கிட்ட போதையே இல்லைன்னு சொன்னியே, அப்படி எதுக்கு நான் உன் கூட இங்கேயே இருக்கணும்? ஆமடி, அவகிட்ட கிடைக்கிற போதை உன்கிட்டேன்னு இல்ல, வேற எவகிட்டயுமே கிடைக்கிறது இல்ல. அவளை நான் கடிக்க ஆசைப்பட்டா அப்படியே கடிப்பேன், அடிக்கணும்னு தோணுனா அடிப்பேன், சூடு போட்டு ரசிக்க ஆசைப்பட்டா சூடு போட்டு ரசிப்பேன், எட்டி உதைக்கணும்னு தோணிச்சுன்னா எட்டி உதைப்பேன். அப்பெல்லாம் அவ வலியில துடிப்பா பாரு, அந்த வலியோட அவளை அனுபவிக்கிற ஒரு சுகம் இருக்கே, அது வேற லெவல் தெரியுமா? உன்னை எல்லாம் கடிக்க அடிக்க எட்டி உதைக்க சூடு போட எல்லாம் முடியுமா? வந்து சூடு போட்டு பாரு, அப்படியே திருப்பி சூடு போட்டு அனுப்பிட மாட்டேன். அது தாண்டி சொன்னேன், உன்கிட்ட கிடைக்காத கிக்கு அவகிட்ட கிடைக்குதுன்னு. இருவரும் கட்டி பிடித்து அந்த படுக்கையில் உருள ஆரம்பித்தனர். சிறிது நேரம் தான் சென்றிருக்கும். கதவு தட்டப்படும் ஓசை கேட்டது. என்னடா, உன்னுடைய பொண்டாட்டியை விட்டுட்டாங்களா? வந்துட்டா போல இருக்கு. வாய்ப்பே இல்ல. 50 லட்சத்தை கட்டி வைக்காம அவளால எப்படி வர முடியும்? அவளுடைய அக்கௌண்ட்ல 25 லட்சம் தான் இருக்குன்னு சொன்னா. அந்த 25 லட்சம் போதும்னு சொல்லிட்டாங்களோ தெரியல. சரீரு, நான் போய் பாத்துட்டு வரேன். எழுந்து வந்து கதவை திறந்த ரஞ்சித் வெளியே இரு காவலர்கள் சீருடையில் நிற்பதை கண்டு அதிர்ந்தான். இதுதானே டாக்டர் கயலுடைய வீடு என்று கேட்டார் ஒரு காவலர். ஆமா. என்ன விஷயம் சார்? ஒரு விசாரணை இருக்கு என்று கூறி இருவரும் உள்ளே வர விடவிடத்து போன ரஞ்சித், விசாரணையா? என்ன விசாரணை சார்? உங்க கூட உங்க காதலி சுவாதியும் இருக்காங்களாமே. சுவாதியா? இல்லையே. இல்லையா? ஆமா, இருக்காங்க. அவங்களையும் கூப்பிடுங்க. அவர்கள் பேசும் சத்தம் கேட்டு சுவாதி அறக்க பறக்க உடை மாற்ற ஆரம்பித்திருந்தாள். ரஞ்சித் அறைக்குள் வருவதற்குள் அவளே வெளியே வந்து விட்டாள். உங்க 2 பேருடைய செல்போன் எங்க இருக்கு? உள்ள ரூம்ல இருக்கு சார்.
சுவாதி கூற, அருகில் நின்று கொண்டிருந்த காவலரை பார்த்தார் அந்த காவலர். அவரும் அறைக்குள் சென்று செல்போன், லேப்டாப் அனைத்தையும் எடுத்து கொண்டு வந்து ஹாலில் அமர்ந்திருந்த அந்த காவலரின் முன்னால் வைத்தார். முதலில் செல்போனை கையில் எடுத்த அந்த காவலர், மிஸ்டர் ரஞ்சித் இங்க வாங்க என்று அழைக்க மெல்லிய நடுக்கத்தோடு அவர்கள் அருகில் வந்து நின்றான் ரஞ்சித். உங்க மனைவி எங்க கஸ்டடியில தான் இருக்காங்க? தெரியும் சார், இப்பதான் போன் பண்ணியிருந்தா. ஃபார்மாலிட்டி படி அவங்களுக்கு மெடிக்கல் செக்அப் நடந்தது. அப்பதான் உங்க மனைவியுடைய உடம்புல சிகரெட்டால சூடு போட்ட அடையாளங்கள் நிறைய இருந்தத எங்க லேடி ஆபீசர் கவனிச்சிருக்காங்க. இது எப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு முதல்ல அவங்க சொல்லல. அப்புறம் மிரட்டி கேட்கும் போது உங்க லீலைகளை பத்தி அவங்க சொன்னாங்க. ஏன் போலீஸ்ல புகார் பண்ணலன்னு சொல்லி கேட்டதுக்கு அந்த வீடியோ எல்லாம் எடுத்து வச்சுட்டு அவங்கள பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னாங்க. ரஞ்சித் சுவாதி இருவருக்கும் வேர்த்து கொட்ட ஆரம்பித்தது. உங்ககிட்ட மட்டும் இல்ல, உங்க காதலி சுவாதி கிட்ட கூட அந்த வீடியோஸ் இருக்குன்னு சொன்னாங்க. உங்க 2 பேரையும் நாங்க கைது பண்ணதான் வந்திருக்கோம் என்று காவலர் கூறியதும் கை கூப்பிய ரஞ்சித், சார் ஏதோ தெரியாம விளையாட்டுக்கு பண்ணிட்டேன். இனி இப்படியெல்லாம் நடக்காது. நான் என்ன செய்யணும்னு மட்டும் சொல்லுங்க, நான் செஞ்சிடுறேன். என்ன தப்பா எடுத்துக்க வேண்டாம். காசு ஏதாவது வேணும்னா. காசா? அந்த காவலர் கேட்க, சாரி சார், நீங்க எப்படிப்பட்டவர்னு தெரியல. ஒருவேளை காசு வேணும்னா நான் குடுக்கறேன், இல்ல வேற ஏதாவது செய்யணும்னா நான் செஞ்சிடுறேன். பிளீஸ் சார், எங்க 2 பேரையும் அரெஸ்ட் பண்ண வேண்டாம். காசை யாரு வேண்டான்னு சொல்லுவாங்க? ஒரு 75 லட்சம் வேணும், கிடைக்குமா? இருக்கு சார். அப்ப சரி, முதல்ல அத உங்க மனைவி அக்கௌண்ட்ல போடுங்க. டைரக்டா நீங்க என்னுடைய அக்கௌண்ட்டுக்கு காசு அனுப்பினீங்கன்னா நான் மாட்டிப்பேன். உங்க மனைவி எங்க கஸ்டடியில தானே இருக்காங்க, நான் அவங்க கிட்ட இருந்து மெதுவா வாங்கிக்கிறேன். ஓகே சார், இப்பவே அனுப்பிடுறேன். அது மட்டும் போதாது, எனக்கும் அக்கா, தங்கச்சி, அம்மா எல்லாருமே இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பொண்ணை வீடியோ எடுத்து பிளாக்மெயில் பண்றதை என்னால அனுமதிக்க முடியாது. முதல்ல அந்த வீடியோஸ் எல்லாம் உங்க 2 பேருடைய செல்போன்ல இருந்தும் லேப்ல இருந்தும் நிரந்தரமா அழிக்கணும். ஓகே சார், இதோ இப்பவே செஞ்சிடுறேன் என்று கூறியவன் சுவாதியை பார்த்தான். உன் செல் எடுத்து முதல்ல அந்த வீடியோஸ் எல்லாம் டெலீட் பண்ணிடு. ஓகே என்ற சுவாதி முதலில் அவளது செல்போனை எடுத்து அந்த காவலர் முன்னால் வீடியோஸ் அனைத்தையும் நிரந்தரமாக அழித்தாள். அதன் பிறகு ரஞ்சித் தன் செல்போனை எடுத்து முதலில் வீடியோஸ் அனைத்தையும் அழித்த பிறகு லேப்டாப்பில் இருந்த வீடியோஸையும் நிரந்தரமாக அழித்தான். சரி, காசை இப்பவே அனுப்புங்க. அவன் வேகமாக 75 லட்சத்தை அவர் கண் முன் கயலின் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பினான். நீங்க உங்க மனைவிக்கு எதிராக செய்யற இந்த மாதிரி குற்றங்களுக்கு பிரான்ஸ்ல கடுமையான தண்டனை கிடைக்கும், தெரியும்ல? தெரியும் சார். இனி இந்த மாதிரி தப்பு செய்யாதீங்க. விசாரணைக்கு வர்ற எல்லா ஆபீசர்ஸும் என்ன மாதிரி சாஃப்டா இருக்க மாட்டாங்க. ஓகே சார், இனிமே இப்படியெல்லாம் எந்த தப்பு பண்ண மாட்டேன். ரொம்ப நல்லது என்று கூறி அந்த காவலர் தன்னோடு வந்த காவலரோடு சென்ற பிறகு அப்பாடா என்றவன் இருக்கையில் பொத்தென்று அமர்ந்தான். 75 லட்சம் கைவிட்டு போயிடுச்சு ரஞ்சித், வேதனையோடு சுவாதி கூற. 75 லட்சம் போனா என்ன, 2 பேரும் ஜெயிலுக்கு போகாம தப்பிச்சிருக்கோம்ல. இந்த 75 லட்சத்தை நீ எனக்கு குடுக்கறதா சொல்லி இருந்த, நினைவிருக்கா? அதெல்லாம் நினைவிருக்கு. இப்பதான் போயிடுச்சு, என்ன பண்றது? ஆனா எனக்கு அந்த காசு வேணும். நம்ம 2 பேருக்காக தான் நான் இந்தியால வீடு கட்டிட்டு இருக்கேன். நம்ம தான் இப்ப ஒன்னா இந்தியா போறோம்ல, அங்க பேங்க்ல லோன் போட்டு உனக்கு 75 லட்சம் கொடுத்துடுறேன், போதும்ல? அது போதும், உற்சாகத்தோடு கூறினாள் சுவாதி. இதே நேரம் கயல் செழியனை அழைத்து ரஞ்சித் தன் அக்கௌண்டில் 75 லட்சம் அனுப்பி இருப்பதாக கூற, ஆமா, உனக்கு விவாகரத்து கொடுக்க போறான்ல, அதுக்கு ஜீவனாம்சமா 75 லட்சம் கொடுத்திருக்கான். எனக்கு புரியல. நான் வந்து உங்ககிட்ட எல்லாத்தையும் தெளிவா சொல்றேன். முதல்ல என்னுடைய ஃப்ரெண்டுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லி அனுப்பிட்டு வந்துடுறேன் என்று கூறியவன் அழைப்பை துண்டிக்க கயல் பொறுமை இழந்து அவன் வரவுக்காக காத்திருந்தாள். அப்போதுதான் கதவு தட்டப்படும் ஓசை கேட்டது. செழியன் தான் வந்து விட்டான் என்று நினைத்து ஓடி வந்து கதவை திறந்தாள் கயல். ஆனால் வாசலில் அவளுக்கு நன்று பழக்கமான பூங்குழலியும் அவளது மகள் காவியாவும் நிற்கிறார்கள். கயலை கண்ட அவர்களுக்கும் அவர்களை கண்ட கயலுக்கும் வியப்பு. நீங்க என்ன இங்க? கயல், பூங்குழலி இருவரும் கேட்க பின்னாலேயே பதற்றத்தோடு ஓடி வந்த செழியன், அத நான் சொல்றேன்கா என்று கூறி பூங்குழலியையும் காவியாவையும் உள்ளே அழைத்து வந்தான். கயலுக்கும் தனக்கும் இடையில் சிறு வயதில் ஏற்பட்ட அந்த உறவை மறைத்துவிட்டு, இவங்க டாக்டர் கயல், ரொம்ப தற்செயலா நான் ஹாஸ்பிட்டல்ல இவங்கள சந்திச்சேன். நம்ம தமிழ்நாட்டு பொண்ணு, அதனால நாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். தப்பான ஒருத்தரை கல்யாணம் பண்ணி அவர்கிட்ட இவங்க மாட்டிக்கிட்டாங்க. தப்பிக்க வழி இல்லாம ரொம்ப தவிச்சிட்டு இருந்தாங்க. அதுதான் அவங்கள சேஃபா காப்பாத்தி வெளியே கொண்டு வந்திருக்கேன் என்று சுருக்கமாக பூங்குழலியிடம் கூறியவன், கயல், இனி நீங்க தைரியமா உங்க கணவர்கிட்ட இருந்து விவாகரத்து வாங்கிக்கலாம். எல்லா வீடியோஸையும் டெலீட் பண்ணியாச்சு. உண்மையாவா? ரஞ்சித் எனக்கு விவாகரத்து கொடுப்பானா? கண்டிப்பா கொடுத்தே ஆகணும், வேற வழி இல்ல.
நீங்க அவங்கிட்ட பேச போகும்போது என்னுடைய ஃப்ரெண்ட் அந்த போலீஸ் ஆபீசரையும் கூட கூட்டிட்டு போங்க. அவரை பார்த்ததும் அவன் கண்டிப்பா விவாகரத்துக்கு ஒத்துப்பான். தேங்க்யூ செழியன், இந்த உதவியை நான் ஒரு நாளும் மறக்க மாட்டேன். ஓகே, நான் இப்போ வெளியே எங்கேயாவது தங்கணும், ஹோட்டல்ல எங்கேயும் தங்க முடியாது. எனக்கு ஏதாவது ஒரு பிளாட் அரேஞ்ச் பண்ணி கொடுக்க முடியுமா? கண்டிப்பா, இங்கே ஒரு பிளாட் காலியா தான் இருக்கு. இங்கே தங்கிக்கிறதா இருந்தா தங்கிக்கலாம், இல்ல வேற எங்கேயாவது பிளாட் பாக்கணும்னா நான் பாத்து குடுக்கறேன். 1-2 நாள் வேணும்னா இங்கேயே தங்கிக்கலாம். இங்க தங்க தயக்கமா இருக்குன்னா அக்கா கூட அங்க போய் தங்கிக்கலாம். இல்ல இந்த பிளாட் காலியா இருக்குன்னு சொன்னீங்கல்ல, இங்கே பாத்து கொடுங்க போதும். நீங்க பக்கத்துல இருக்கும்போது ஒரு யானை பலம், அது மட்டும் இல்ல ஒரு பாதுகாப்பையும் என்னால உணர முடியுது. இங்க இருக்கிற பிளாட்டே பாத்து கொடுங்க போதும். ஓகே, நான் இப்பவே பேசி முடிச்சிடுறேன் என்று கூறியவன் செல்லை எடுத்து யாரையோ அழைத்தான். அவரிடம் பேசிய பிறகு பிளாட் காலியா தான் இருக்கு, அது உங்களுக்கு தான் என்று கூறினான். அப்படின்னா இப்பவே போய் பிளாட் பாத்துட்டு வந்துடலாமா? பூங்குழலி கேட்க நால்வரும் எழுந்து அந்த பிளாட்டுக்கு வந்தனர். பிளாட்டை சுற்றி பார்த்த பிறகு, அப்ப டாக்டர் கயல், நீங்க என்னைக்கு இங்க குடி வர போறீங்க? பூங்குழலி குறும்பாக கேட்டாள். ஏதோ குடி வந்தாச்சே, இன்னையில இருந்து நான் இங்கதான் இருக்க போறேன். அப்போ உங்க திங்ஸ் எல்லாம் எடுக்க வேண்டாமா? திங்ஸ் எல்லாம் அப்புறமா எடுத்துக்கலாம், இப்ப அங்க போகவே பயமா இருக்கு. இப்போதைக்கு போட்டுக்க 1-2 ட்ரெஸ் வேணும், அதை நான் வெளியில இருந்து வாங்கிக்கிறேன். 1-2 நாள் வெளியில இருந்து சாப்பிடலாம், அது ஒண்ணும் தப்பில்ல. ஏன் வெளியில இருந்து சாப்பிடணும்? என் பிளாட் பக்கத்துல தானே இருக்கு, நீங்க விருப்பப்பட்டா அங்கேயே சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். உங்க மனைவிக்கு தெரிஞ்சா அவங்க தப்பா நினைப்பாங்க. கயல் கூற, மனைவியா என்றாள் பூங்குழலி. ஆமாக்கா, என்னுடைய மனைவி ஆபீஸ் விஷயமா வெளியில போயிருக்கால, ஒரு வாரத்துல திரும்பி வந்துடுவாள்ல, அத பத்தி தான் சொல்லிட்டு இருக்கா. ஓ அப்படியா, சரி சரி. இதற்கிடையில் பூங்குழலிக்கு அவளது கணவனிடமிருந்து அழைப்பு வர, அவர் ஒரு வேலை விஷயமா வெளியே போயிருந்தாரு. அந்த நேரத்துலதான் நானும் காவியாவும் இங்க வந்தோம். நீங்க வந்ததும் எங்களுக்கு போன் பண்ணுங்கன்னு சொன்னேன், வந்துட்டாரு போல என்றவள் அழைப்பை ஏற்றாள். அவரிடம் பேசிய பிறகு அவர் வீட்டுக்கு வந்துட்டாராம். அப்ப சரி கயல், நான் கிளம்புறேன். டேய், நான் கிளம்புறேன்டா என்று கூறி விடை பெற்றுக் கொண்டாள் பூங்குழலி. பகுதி 7 நிறைவடைந்தது. பகுதி 8 உங்களை சந்திக்கும் வரை விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.